வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், சிம்பிளான பீன்ஸ் பொரியல். இந்த பீன்ஸை க்ளீன் பண்ணிவிட்டு இது மாதிரி சேர்த்து பிடிச்சி நம்ம கத்தியில் கட் பண்ணால் ஒரே டைமில் கட் பண்ணிடலாம். ஒரு வெங்காயம், தக்காளி அதையும் கட் பண்ணி வச்சுருக்கேன். கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு, கடுகு பொரிஞ்சோடனே கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு, இது செவந்த உடனே வெங்காயம், கருவேப்பிலை, தக்காளி, பீன்ஸு எல்லாம் ஒன்று ஒன்றா போட்டு அதை நல்லா வதக்கிட்டு, கொஞ்சமாக துவரம் பருப்பு வேணும்னா போடலாம், வேணான்னா விட்டுடலாம். அது மேலே தூவி விடலாம். அது வெந்து வரும்போது நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. நம்ம இஷ்டம் தான் அது. அதை வதக்கிட்டு 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1.5 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கேன். உப்பு தேவைக்கேற்ப. அது பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கலக்கிட்டு ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றினா போதும். ரொம்ப வேகக்கூடாது, வெந்துச்சுன்னா அது வேறு மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும். 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி கலந்துட்டு மூடி வச்சிடலாம். வெந்ததுக்கப்புறம் நம்மள தேங்காய் துருவி போடலாம். லாஸ்ட்டாக இறக்குற தேங்காய் துருவி போடலாம், இல்லை முட்டை உடச்சி ஊற்றலாம். நம்ம இஷ்டம் தான், எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். நான் அப்படியே தான் வைக்கிறேன். இது சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே நல்லா